இன்றைக்கி மொட்டை ஃபங்க்ஷன்னால் காலையிலே எழும்பி காரை வரட்டுன்னு தேய்ச்சிக்கிருந்தேன். ஏன்னா மொட்டை ஃபங்க்ஷன் வீட்டில் காரில் ஆயோட போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக நல்லா குளிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்ஜின்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி ஆயில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து ரேடியேட்டரில் மட்டும் தண்ணி குறவாகிறதுனால அதில் மட்டும் அளவாக ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு சின்ன செக்கப் தான் எப்போவுமே பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் ஆயிலோட அளவு போன வாரமே கம்மியாக இருக்குன்னு நினச்சி எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சோண்டு ஒரு வழியாக காரை நல்லா நீட்டாக கழுவி துடைச்சி வச்சாச்சு. கார் பார்க்க பழன்னு புது கார் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் எங்கள் வீட்டு முஃபாசா கூட விளாண்டு விட்டுனேன். ஒரு வழியாக ரெடியாகி பர்ஸு முக்கியம் கோயிலே அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் எடுத்து வைக்க சொன்னாங்க, வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. நல்ல ஒரு சாமி பாட்டா போட்டு முருகன் பாட்டா போட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகிற வழியில் டீசலை ஃபுல் பண்ணியாச்சு. டீசலை போட்டுட்டு சாத்தூர் பைபாஸில் போய் ஆச்சு. அதுக்கப்புறம் தாத்தாமார்களோட படைப்பழமே உள்ள முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபன்னாக பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். வழியும் விட மாட்டானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அதுக்கப்புறம் சாத்தூர் ஹைவேஸ் நெருங்க போகிறோம். ஹைவேஸ் ஏறியாச்சு. இதுதான் சாத்தூர் போகிற ஹைவேஸு. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் இந்த மொட்டை வீடு ஃபங்க்ஷனுக்கு. காரை அப்படியே நல்லா பார்த்து நிப்பாட்டியாச்சு. கார்லேருந்து ஜம்மு ராஜா மாதிரி இறங்கிட்டேன். வந்தது வராதமாக ஐஸ் தான் சொல்லிட்டு உடனே ஐஸ் குட்டி வண்டிக்கு போயாச்சு. அங்கே சேமி ஐஸ் வாங்கினோம். இதுதான் அந்த கோயில் மொட்டை வீடு. இது ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என் ஒய்ஃபுக்கு வேறு தேவை இருந்துச்சதுனால காரில் போய் அவங்களுக்காண்டி ஏசி ஃபேன் எடுத்து வந்தேன். இதுதான் அவங்களோட ஏசி ஃபேன். இதை இப்படியே செஞ்சோம்னா அவங்களுக்கு புயல் காற்று அடிக்கிற மாதிரி இயற்கையாக இருக்காதான். அவங்க கொஞ்சம் வாங்கின ஐஸில் கொஞ்சோடி நான் எடுத்து டேஸ்ட் பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. இது என்னோடய கடைசி குழந்தையா நல்லா அமுக்குன்னு அமுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஐஸு வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இதுதான் என் மாப்பிள்ளை குழந்தையா. ரெண்டு பேரும் அடி மல்லுக்கிட்டுறாங்க ஐஸு வேணும்ன்ட்டு. 3 சட்டி ஐஸை குடிச்சு காலி வந்துட்டாங்க. இதுதான் மொட்டைப்பூவோட பையன். இப்படி அழகாக இருக்கானா ஆளு, ஜம்முன்னு தளபதி மாதிரி இருக்கான். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது சரியான வெயில். நடா குடிக்கலான்னு தேடிக்கிட்டே இருந்தோம் ரோட. அப்படியே பாட்டா போட்டு வைப் பண்ணியாச்சு. டம்னு வெயில் மட்டும் குறையவே இல்லை, குடிக்கிட்டே தான் போகுது. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தடுமாறி கீழே விழுந்தார். அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டேன். அது எனக்கே தெரியாமல் ஒய்ஃபுக்கு எடுத்துட்டாங்க. அப்படியே ரிட்டன் ஹைவேஸை பிடிச்சி அப்படியே சிவாஜி போயிட்டு இருந்தோம். என்னடா குடிக்கலான்னு பார்க்கும்போது பதனி கடையை பார்த்தோன்னா வண்டி நிப்பாடியாச்சு. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பதனி ஆர்டர் போட சொல்லியாச்சு. அவர் இன்னும் கஸ்டமர் கட்டி கொடுத்துட்டு நமக்கு போட்டு கொடுத்தாரு. அப்படியே மடித்து சம்முன்னு கட்டினார். சூப்பராஜ் அவர் கட்டும்போது கையில் கொடுத்ததும் ஒரு சம்பை ஊற்றி அப்படியே குடிச்சேன்னு பாருங்கள், அமிர்தமாக இருந்துச்சு. கொஞ்சம் கோப்பாக இருந்துச்சு. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம்